நீலகிரி மாவட்டம் அதிக அளவில் வனப்பகுதியை கொண்டுள்ளது. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் ஏற்பட்ட உறைபனியால் இங்குள்ள வனப்பகுதிகள் வறண்டு காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் காட்டுத்தீ ஏற்படுவதை தடுக்க வனத்துறை சார்பில் தீ தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் வனத்துறை மற்றும் தன்னார்வலர்கள் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக தேசிய பசுமைப்படை சார்பில் மசனகுடி அருகே வாடித்தோட்டத்தில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் ஆசிரியர்கள் மற்றும் பசுமைப்படை நிர்வாகிகள் கலந்து கொண்டு வனங்களில் தாவரங்கள் மற்றும் வனவிலங்குகளின் பல்லுயிர் தன்மைதான் வனங்களின் நீடித்த நிலைத்தன்மைக்கான பாதுகாப்பிற்கு அவசியம் என்பதனையும், சிறு பூச்சிகள் முதல் யானைகள் வரை சூழல் தொடர்பிற்கான அவசியம் குறித்தும், வனவிலங்குகளின் வாழ்விற்கு வளம் மிகுந்த வனங்களின் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தனர். மேலும் மசனகுடி, கூடலூர், குன்னூர், கோத்தகிரி பகுதிகளில் வறட்சியால் புற்கள் மற்றும் புதர்ச்செடிகள் காய்ந்து வருவதால், கவனக்குறைவால் வனங்களில் தீப்பரவ அதிக வாய்ப்பு இருப்பதால் மாணவர்கள் காட்டுத்தீ பரவாமல் இருக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. பறவைகள் மற்றும் ஊர்வன அதிக அளவில் இறந்து போவதை தடுக்கும் பள்ளி மாணவர்கள் வனத்துறைக்கு தூதுவர்களாக செயல்பட்டு வனங்களை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பகம் மசனகுடி வனக்கோட்டத்தில் 4வது ஒருங்கிணைந்த பாருக்கழுகுகள் கணக்கெடுப்பு 2 நாட்கள் நடைபெற்றது. இக்கணக்கெடுப்பில் பாருக்கழுகு நிபுணர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் வனத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இக்கணக்கெடுப்பு ஒன்டேஜ் பாயிண்ட் எனப்படும் தென்படும் இடம் மற்றும் கூடு கணக்கெடுப்பு மூலம் மேற்கொள்ளப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட பார்வை இடங்களில் இருந்து குறிப்பிட்ட நேரங்களில் பாருக்கழுகுகளின் தோற்றம் பதிவு செய்யப்பட்டது. ஒரே பறவையை இருமுறை கணக்கிடுதலை தவிர்க்க அவை பறக்கும் திசை மற்றும் நேரம் கவனமாக பதிவு செய்யப்பட்டது. மேலும் பாறை சிகரங்கள் மற்றும் மரங்களில் உள்ள இனப்பெருக்க கூடுகள் மையமாக வைத்து கூடு கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. பயிற்சி பெற்ற பாருக்கழுகு நிபுணர் ஒருவர் உட்பட குறைந்தது ஒரு குழுவில் 4 உறுப்பினர்கள் இடம்பெற்றனர். இரட்டை கண்ணாடி, கேமரா, ஜிபிஎஸ் கருவி, திசைகாட்டி மற்றும் தரவு பதிவேடு போன்ற உபகரணங்களுடன் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் அனைத்து பகுதிகளிலும் ஒரே விதமான மற்றும் துல்லியமான தரவு சேகரிப்பு உறுதி செய்யப்பட்டது. இந்த ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு மூலம் பாருக்கழுகுகளின் நிலை குறித்த முக்கியமான அறிவியல் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அவற்றின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த உதவும். நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை கண்டு மகிழ்வதுடன் மலை ரயிலில் பயணிக்க ஆர்வம் காட்டுகின்றனர். கோடை விடுமுறை துவங்க உள்ள நிலையில் பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்பதால் சிறப்பு ரயில் இயக்கத்திற்கான அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது. அதன்படி மார்ச் 27ஆம் தேதி முதல் ஜூலை 6ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு ஒரு ரயிலும், உதகையிலிருந்து குன்னூருக்கு 2 ரயில்களும், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு ஒரு ரயிலும், குன்னூரிலிருந்து உதகைக்கு 2 ரயில்களும் சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் இயக்கப்பட உள்ளது. மேலும் உதகை கேத்தி இடையே வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் 3 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளில் செய்யப்பட்டுள்ள கண்காணிப்பு பணிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ செய்தியாளர்களை சந்தித்து விரிவாக எடுத்துரைத்தார். உதகை சட்டமன்ற தொகுதியில் 1,88,064 வாக்காளர்களும், கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் 1,84,663 வாக்காளர்களும், குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் 1,76,663 வாக்காளர்களும் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் உதகை சட்டமன்ற தொகுதியில் 254 வாக்குச்சாவடிகளும், கூடலூர் தொகுதியில் 238 வாக்குச்சாவடிகளும், குன்னூர் தொகுதியில் 244 வாக்குச்சாவடிகளும் என மொத்தம் 736 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்றும் 74 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு தொகுதியிலும் 3 தேர்தல் பறக்கும் படையினரும், 3 நிலையான கண்காணிப்பு குழுவும், ஒரு வீடியோ பதிவு மற்றும் ஒரு வீடியோ கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுக்கள் 24 மணி நேரமும் வாகன சோதனை, பணப்பரிமாற்ற கண்காணிப்பு மற்றும் தேர்தல் நடத்தை விதிமீறல் ஆகியவற்றை கண்காணிக்க உள்ளதாகவும், தேர்தல் குறித்த புகார் தெரிவிக்க 1950 என்ற அவசர கட்டுப்பாட்டு எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தினார். மேலும் வனப்பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வனவிலங்கு அச்சுறுத்தலை தவிர்க்க வனத்துறை கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதுடன் வாக்காளர்களுக்கு வாகன வசதியும் ஏற்படுத்தப்படும் என்றார்.